வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே அமெரிக்கா மற்றும் சோவியத் புதிய சக்திகள். போர் முடிந்தது, ஆனால் அமைதி தொடங்கியதா? 1945ஆம் ஆண்டில் உலகம் சிதைந்த நகரங்கள், அழிந்த பொருளாதாரம், மில்லியன் கணக்கான உயிர் இழப்புகள். ஆனால் இந்த சாம்பலில் இருந்து இரண்டு மாபெரும் சக்திகள் எழுந்தன: அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம். போரின் கடைசி கட்டத்தில் ஜெர்மனியும் ஜப்பானும் பலவீனம் அடைந்தன. ஐரோப்பா முழுவதும் இடிபாடுகளாக மாறியிருந்தது. அந்த வெற்றிடத்தில் இரு வலிமையான நாடுகள் தங்கள் பாதையை உருவாக்கி கொண்டன. ஒருபுறம் அமெரிக்கா, ஜனநாயகமும் சுதந்திரமும் பேசும் சக்தி; மறுபுறம் சோவியத் ஒன்றியம், கம்யூனிசத்தின் கொள்கையை பரப்ப விரும்பும் பெருந்தேசியம். அமெரிக்கா போரின் போது தனது தொழில்நுட்பத்தையும் பொருளாதாரத்தையும் பெரிதும் விரிவாக்கியது. அணு ஆயுதம் உருவாக்கப்பட்டதும் அது உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மறுபுறம் சோவியத் ஒன்றியம் பெரும் இராணுவ வலிமையுடன் கிழக்கு ஐரோப்பாவை தனது ஆதிக்கத்தில் வைத்து கொண்டது. இரண்டிற்கும் இடையிலான நம்பிக்கையின்மை புதிய போரின் விதைகளை விதைத்தது. அதுதான் குளிர்போர், கோல்டு வார் எனப்படும் மன உளைச்சலான மோதலின் தொடக்கம். அமெரிக்கா சுதந்திர உலகத்தின் தலைவராக தன்னை நிலைநிறுத்த முயன்றது. அது ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கத்திலும் மார்ஷல் திட்டத்திலும் முக்கிய பங்காற்றியது. சோவியத் ஒன்றியம் தொழிலாளர் உலகத்தின் தலைவராக தன்னை காட்சிப்படுத்தி கொண்டது. இரண்டுக்கும் இடையே அரசியல், பொருளாதாரம், ஆயுதம், விண்வெளி என எல்லா துறைகளிலும் சமமான போட்டி எழுந்தது. இந்த இரு சக்திகளும் தங்களின் கூட்டணிகளை உருவாக்கி கொண்டன. அமெரிக்கா நேட்டோ கூட்டணியை வழி நடத்தியது. சோவியத் ஒன்றியம் வார்சா உடன்படிக்கையின் மூலம் தனது நாடுகளை இணைத்து கொண்டது. உலகம் இரண்டு பக்கங்களாக பிரிந்து நின்றன. ஒரு பக்கம் மேற்கு உலகம், ஜனநாயகத்தின் கொடி; மறுபக்கம் கிழக்கு உலகம், கம்யூனிசத்தின் நிழல். அந்த பிரிவு மனித வரலாற்றில் புதிய அரசியல் யுகத்தை தொடங்கியது. இரு பக்கங்களும் நேரடியாக போரிடவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு அரசியலிலும் அவர்கள் போட்டியின் அதிர்வுகள் உணரப்பட்டன. இதுவே இரண்டாம் உலகப் போரின் பின்புலத்தில் உருவான புதிய உலக ஒழுங்கின் தொடக்கம். சாம்பலில் இருந்து எழுந்த இரு பேரரசுகள். அவை உலகை கட்டியணைக்கப் போகின்றனவா, அல்லது உலகை மீண்டும் அழிவின் பாதைக்கு இட்டு செல்லப் போகின்றதா? கேள்விக்கு வரலாறே விடை தந்தது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர்